மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தொடர்பான நீதிபதி ஹேமா குழு அறிக்கை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. How do you see this Hema committee report? I think this is the most important thing that I want to mention here is hats off to the WCC. They have persevered. They came together to do something important. It has not been done in any other industry so far. What is your view on Hema committee report? I think this is the tip of the iceberg. I think we're waiting for something like this to explode. But I also would like to say that, it happens in every industry. Hi, hello. See, recently last ஒரு 3-4 days ரொம்ப ஹாட்டாக ஒரு நியூஸ் என்ன போயிட்டுருக்குனாக்கா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஹராஸ்மெண்ட் இன் மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஃபைன். இப்போ வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் இப்போ இந்த நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக, இதெல்லாம் கொஞ்சம் கலீஜாக இருக்குது சார், இதெல்லாம் படிக்கணுமா கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி நியூஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை நான் ஒரு 5 பார்ட்டாகவே பிரித்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது இந்த வீடியோ வச்சு. நிறைய தியரிட்டிக்கல் இன்புட், ஜிஎஸ்க்கும் சரி இல்லை ஆப்ஷனலுக்கும் சரி ஒரு 5 பார்ட்டாகவே பிரித்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ரைட்? ஃபைன். நவ் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அதாவது இந்த மீட் டூ மூமெண்ட்டோட இன்னொரு இதுதான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், ரைட்? இப்போது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ போன வாரம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஸ்டியூட்டில் மெயின்ஸ் பசங்களுக்கு. அப்போ வந்து மாரல் இன்டென்சிட்டினா என்ன, மீனிங் என்ன, அண்ட் மாரல் இன்டென்சிட்டியோட காம்பனன்ட்ஸ் என்ன, அண்ட் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மாரல் இன்டென்சிட்டினா என்னன்னே கரெக்டாக ஒரு மீனிங் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரைட்? ஃபைன். இப்போது இந்த இன்சிடெண்ட், இந்த மீட் டூ மூமெண்ட், ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இது இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி மாரல் இன்டென்சிட்டி அப்படின்னா என்ன மீனிங், அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை, இந்த ரிப்போர்ட்டை எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ரைட்? ஃபைன். சி, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது சினி ஃபீல்டில் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே இருக்குது. இது ஒரு 50 வருஷம் 100 வருஷமாகவே இருக்கிற ஒரு ஃபினாமினான் தான். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நான் படிச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பர்டிகுலர் நடிகையை பார்த்தா அந்த காலத்தில், அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரா அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன், சில இதெல்லாம் பார்த்துருக்கேன், சரிங்களா? இப்போ என்னென்னா, இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பற்றி வெளியில் பேசலை. அது ஓப்பன் சீக்ரெட்டாக இருந்திருந்தாலும் அந்த கன்சர்ன்டு உமன், அந்த லேடிஸ் யாருமே வெளியில் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக பெருசாக பேசலை, அப்படியே ஒரு மாதிரி சப்மிசிவாகவே போயிருக்காங்க. ஆனால் இப்போ 2017 தரானா பர்கே அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆக்டிவிஸ்ட், ஒரு லேடி ஆக்டிவிஸ்ட், அவங்க தான் இந்த மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்ட பிறகு இந்த மூமெண்ட் பயங்கரமாக பிக் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியாவில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டி விமன், ரைட், அண்ட் ஈவன் நான் செலிப்ரிட்டி விமன் அவங்களுமே வந்து ஓப்பனாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி இதை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் யார் எப்படிலாம் எந்தெந்த நேரத்தில் ஹராஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதனோட பாதிப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் இதே கொஸ்டினாகவே சோஷியாலஜி ஆப்ஷனல் பேப்பரில் 2018 கேட்டாங்க, டிஸ்கஸ் த இம்பேக்ட் ஆஃப் மீ டூ மூமெண்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னே கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஃபைன். நவ் இப்போ இந்த இன்சிடெண்ட், இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த மீ டூ மூமெண்ட், அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ என்னென்னா, அந்த ஆண்கள் அந்த தப்பு செஞ்சாங்கல்ல மேல், அவங்க எல்லாருமே இப்போ பயங்கரமாக
சங்கோஜப்படுறாங்க. எம்பராசிங்காக இருக்குது, இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலை, பயப்படுறாங்க. எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம், வைரமுத்து, சின்மயி, இப்போது மலையாளம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அவர் ரஞ்சித் குமார், நிறைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா அவங்களாம் அன்னைக்கு அந்த தப்பு செஞ்சப்போ இப்படியெல்லாம் ஒரு மூமெண்ட் வரும், இப்படியெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்தப்படுவோமா அப்படின்னு யோசிச்சே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அது நடந்துருச்சு. இப்போது என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா, வாட் இஸ் மாரல் இன்டென்சிட்டி? அதாவது மாரல் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை, ஒரு தப்பை பண்ணும்போது அந்த தப்புனுடைய பின்விளைவுகள் எந்த அளவுக்கு அகோரமாக இருக்கும், எந்த அளவுக்கு அதனோட பாதிப்பு நம்மளை வந்து ரொம்ப இந்த சோஷியல் அந்த இமேஜ், அந்த சோஷியல் ஸ்டிக்மடைசேஷனில் மாட்டி விட்டுரும் அப்படிங்கிறத யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 0 அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது ஒருத்தர் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக தன்னோட ஆக்ஷன்ஸினுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஜட்ஜ் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் மாரல் இன்டென்சிட்டி. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட மாரல் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அவனோட எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் பெட்டராக இருக்கும். இதுதான் வந்து விஷயம். இப்போது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த தப்பு செஞ்ச எல்லா ஆண்களுக்குமே ஒரு மாரல் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டூ மூமெண்ட் வந்ததுனால எல்லா ஆண்களுக்கும் மாரல் இன்டென்சிட்டி அதிகமாகணும், ஆயிருக்கணும், அதுதான் இம்பேக்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்படி இந்த மாரல் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல இந்த மீட்டூ மூமெண்ட்டோட ரோல் வந்து அதிகம். ஸோ இப்போ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர்லையுமே இது ஒரு கொஸ்டினாக மாரல் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மாரல் இன்டென்சிட்டிங்கிறது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்ம ரீசெண்டாக ராஜேஷ் தாஸ்குப்தா ஒரு இஷ்யூ பார்த்துருக்கோம். ராஜேஷ் தாஸ்குப்தாவுக்கு மாரல் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக அந்த லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அதனோட பின் விளைவுகளை எவ்வளோ தூரம் அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால் அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்றைக்கி நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ தட் இஸ் கால்ட் மாரல் இன்டென்சிட்டி. இந்த மீட்டூ மூமெண்ட் அப்படிங்கிறது மேல் இண்டிவிஜுவல்ஸுக்கு மாரல் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணும். ரைட்? இந்த மீட்டூ மூமெண்ட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இம்பேக்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, it has increased the moral intensity of all male individuals. Right? So நீங்கள் இது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் ஒரு கொஸ்டினாக கேட்டாங்கன்னா ராஜேஷ் தாஸ்குப்தா பேர் எழுதியே நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம். பிகாஸ் ஏன்னா அது கோர்ட்லேயே ப்ரூவ் பண்ணி தண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ ராஜேஷ் தாஸ்குப்தா, திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு அவருக்கு மாரல் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்திருந்தால் அந்த லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார். ரைட்? தட்ஸ் இட். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.